ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஐடி சேலம். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கானது. அதாவது ஒரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சிபியு, எம்எம்சி இந்த ரெண்டு சிப் இருக்குது. இதுதான் இருக்கிறதுல ரெண்டுமே பெரிய சிப்பு. ஸோ இதை ரீபால் பண்ணுறது தான் நமக்கு ஒரு பெரிய ட்ரபுளாகவே இருக்கும். அதாவது சிபியு ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுல நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக ரீபாலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஸ்டென்சில்ஸ் வேணும். ஸ்டென்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபி ரீபால் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்தந்த சிபிக்குன்னு சொல்லிட்டு சேம் சென்சில்ஸ் கிடைக்குது. அப்போ சிபியு பொறுத்த வரைக்கும் நம்ம சேம் சென்சில் வாங்கி தான் ஆகணும். பட் இந்த சிபியுக்கான சேம் சென்சில் நம்மக்கிட்ட அப்போதைக்கு அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த யூனிவர்சல் சென்சில் தான் பண்ணி ஆகணும். பட் இந்த யூனிவர்சல் சென்சிலில் எல்லாருக்குமே ரீபாலிங் அவ்வளோ ஈஸியாக வராது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சேம் சென்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசியில் என்னென்ன பேட்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, மீதி எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போ இதை வச்சு நம்ம ரீபால் பண்ணும்போது ஈஸியாக ரீபால் பண்ணிடலாம். ஆனால் இதுலேயே சில ட்ரபிள்ஸ் வரதான் செய்யுது. ஆனால் யூனிவர்சல் சென்சிலில் எல்லாராலையுமே ரீபால் பண்ண முடியாது. ஆக்சுவலாக யூனிவர்சல் சென்சில் மேக்ஸிமம் டெக்னீஷியன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பவர் ஐசி ரீபால் பண்ணுறது, சார்ஜிங் ஐசி ரீபால் பண்ணுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி ஐசி ரீபால் பண்ணுறதுக்கு இது ஓகே தான். ஸோ அதுக்கு நம்ம தனித்தனியாக சென்சில்ஸ் வாங்க முடியாது. ஸோ இப்போ இந்த சென்சில்ஸ் தான் ரீபால் பண்ணணும். ஆனால் சிபியூ இதில் ரீபால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் ஆனால் ஒரே அட்டம்ப்டில் அது வருமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான். அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பட் இதில் என்ன சொல்கிறேன்னா, அது எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிற தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இதில் பண்ணுறதுல என்ன ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரே ஷாட்டில் ரீபால் வரல அப்படின்னா அதை திரும்ப திரும்ப நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணும்போது ஸ்கின்னு டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இந்த பால் அன்ஈவனஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. இதே நீங்கள் சேம் சென்சிலில் பண்ணிங்கன்னா அந்த இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, அழகாக நீங்கள் ரீபால் பண்ணிக்கலாம். அப்போது டெக்னீஷியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, சிபியூக்கு நீங்கள் சேம் சென்சில் வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. பட் இருந்தாலுமே சேம் சென்சில் இப்போ இல்லை, ஒரு செட்டு வருது, அப்போ அதை இன்னைக்கு டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ அதை யூனிவர்சலில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு போகும்போது அப்போ இதில் நம்ம பண்ணி கற்றுக்கிறது பெஸ்ட்டு தான். பட் அந்த ஹேண்ட் ஸ்கில்லுங்கிறது நீங்கள் யூனிவர்சலில் கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் வரும். ஏன்னா சேம் சென்சிலில் எப்படி நீங்கள் பிடிச்சிங்கனாலுமே அது ரீபால் வந்துடும். ஆனால் யூனிவர்சலில் அந்தளவுக்கு வராது. ஸோ அப்போ அந்த நுணுக்கங்கள் எல்லாமே அந்த யூனிவர்சலில் மட்டும்தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அதனால் அந்த யூனிவர்சல்லே ஈஸியாக எப்படி ரீபால் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வாங்கியிருக்கேன். அதாவது 2UL மிட் ஃப்ரேம் ரீபால் பண்ணுறதுக்கான மேக்னெட்டிக் பிளாட்ஃபார்ம் இது. ஆக்சுவலாக இது வந்து அந்த சாண்ட்விச் போர்டுக்கு லேயர் ரீபால் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு மேக்னெட்டிக் பேடு. ஸோ இப்போ இது மேலே நம்ம இது மேலே நம்ம ஐசி வச்சு ஸ்டென்சில் வச்சு ரீபால் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது மேக்னெட்டிக் பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டென்சில் வந்து இது பிடிச்சிக்கும். ஸோ அப்போ நாம் ரொம்ப ஸ்டென்சிலை கேர் எடுத்து பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கேஷுவலாக பிடிச்சி நீங்கள் ரீபால் பண்ணிங்கனாவே அழகாக ரீபால் ஆயிரும். இதே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே ஐசி வச்சு நம்ம ரீபால் பண்ணும்போது ஸ்டென்சிலை பிடிக்கிற விதம் ரொம்ப அழுத்தக்கூடாது. இல்லை பிபிடி லோட் பண்ணும்போது பிபிடி எக்ஸஸாக உள்ளே போய் லோட் ஆயிரும். அப்போ ஒரு மாதிரி பபுள்ஸ் வர்றது, அந்த பால் வெளியே லீக் ஆகிறது, நிறைய பிரச்சனைகள் இது இருக்குது. அதே நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் பண்ணும்போது அந்த இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இதுலேயுமே சில ட்ராபேக்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீட் பண்ணும்போது ஸ்டென்சில் உப்பிடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் அதை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி இதில் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ இது வந்து ஒன்லி பிகினர்ஸ்க்கான மட்டும்தான். ஸோ இது எப்படி சிபியூ இதில் ரீபால் பண்ணலாங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ஜியோ கீபேட் ஃபோனு. இது ஒரு நான் பேஸ்ட் ஐசி தான். ஆக்சுவலாக நான் யூனிவர்சல் சென்சில் அந்த மேக்னெட்டிக் பிளாட்ஃபார்ம் வச்சு எப்படி ரீபால் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதனால் ஒரு ஜியோ ஃபோனுடைய கீபேட் மொபைல் தான் இது. ஸோ இதனுடைய எஸ்ஓசி என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணது தான் அது. சரி, இப்போ சிபி வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஸ்டென்சில் பொறுத்த வரையும் நமக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஐசியை எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஸ்டென்சில் கிரிப்பாக ட்வீசர் வந்து கிரிப்பாக பிடிக்கணும். அப்போ தான் ஐசி ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி இதெல்லாம் வளைச்சிட்டாங்களாட்டு இருக்குது. ஸோ அதனால் ஸ்லிப் ஆகுது. ஐசிக்குன்னு தனியாக ஒரு ட்வீசர் வச்சுக்கணும். மற்ற ஒர்க் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ட்வீசர், ஐசி லிஃப்டிங்க்குன்னு தனியாக ஒரு ட்வீசர் வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ அந்த ஐசியை நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளீன் பண்ணிக்கிறேன்.
ஸோ லைட்டாக ஃப்ளக்ஸு. அது ஆல்ரெடி நம்ம ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ஐசி அப்படின்றதுனால இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம லோ டெம்பரேச்சர் பிபிடி போடணுங்கிற அவசியம் இல்லை. இதே நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி லெட்டை எடுக்கிற மாதிரி இருந்தால், அதாவது ஃபேக்ட்ரி லெட்டுனா இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நான் ஐசியை வந்து நான் போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன், ஸோ ஐசியில் இருக்கிறது ஃபேக்ட்ரியோட லெட் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஐசியை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பிபிடியை கொஞ்சம் அப்ளை பண்ணி இதை ஐசிஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விக்கு போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நீட்டாக க்ளீன் ஆகி வரும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்மளுடைய பிபிடி போட்டு க்ளீன் பண்ணுது அப்படின்றதுனால நான் ஜஸ்ட்டு ஃப்ளக்ஸ் மட்டும் போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ டீசால்டிங் விக்கை வச்சு நான் இந்த ஐசியை க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஐசி க்ளீன் பண்ணும்போது ஜஸ்ட்டு விக்கை ஒரு செகண்டு அயானில் ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக க்ளீன் ஆகி வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் க்ளீன் தான், திரும்ப திரும்ப நம்ம போய் ஐசி தேய்ச்சிட்டே இருக்கக்கூடாது, ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிரும். ஸோ இப்போ பேடெல்லாம் நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் தின்னர் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இது ஆல்ரெடி ரீபால் பண்ண ஐசி தான் அது. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம யூனிவர்சலில் ரீபால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து பழைய மெத்தடில் ரீபால் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே ஜஸ்ட்டு ஐசி எடுத்து வச்சுட்டு ஒரு ப்ரஷ் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது போய் நல்லா உக்காந்துக்கும். அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சல் ஸ்டென்சிலில் நிறையா டைஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐசியில் எது மேட்ச் ஆகுது, அதாவது அந்த ஐசியோட டிசைனுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் என்ன பார்க்கணும், வச்சு தான் பார்க்கணும். ஸோ அப்போ வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த சைஸ் தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு என்ன ஆகுது, மேட்ச் ஆகுது. ஸோ யூனிவர்சல் சென்ஸில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஹோல்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையுமே ஹோல்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு ஐசியில் எங்கெங்கே பேட் இருக்கோ அங்கே ஹோல்ஸ் இருக்கணும், மற்ற இடங்கள்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் சேம் சென்சில் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசியில் பேட் இல்லாத இடத்த எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூஸ் இல்லை, பிபிடி லோட் பண்ணும்போது எங்கெங்கே பேட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் தான் பிபிடி லோட் ஆகும், பேட் இல்லாத இடத்துல பிபிடி லோட் ஆகாது. ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் ரீபால் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே பிபிடி லோட் ஆகும். ஸோ அதை தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரில் நம்ம கை எப்படி வச்சு பிடிக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப அழுத்தக்கூடாது, அதாவது அந்த டிசைன் மேட்ச் ஆனதுக்கப்புறம் நீ கை வச்சு ரொம்ப அழுத்தக்கூடாது. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணி இதில் எப்படி பண்ணலாங்கிறத நான் இப்போ இதில் காட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் உங்களுக்கு காட்டின அந்த மேக்னெட்டிக் பேடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைஸ் இருக்குது, அதாவது 1 mm ஒன்று இருக்குது, 2 mm ஒன்று இருக்குது. இதில் வந்து நம்ம சிபியூ தானே அப்படிங்கும்போது 1 mm சைஸே நமக்கு ஓகே தான். அதாவது 1 mmங்கிறது என்னென்னா இந்த ஐசியோட அந்த பேடில் உள்ள ஒரு குழி மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அதனோட இதை தான் 1 mm 2 mm அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் 1 mm இதை வச்சுக்கிட்டு டிஷ்யூ பேப்பரை இதுக்கு மேலே வச்சுக்கிறேன், ஓகேங்களா? வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஐசி வச்சுக்கிறோம். சரி இப்போ இதுக்கு மேலே ஐசி வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் எது மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த டிசைன் தான் மேட்ச் ஆகுது. பட் ஆனால் இதில் கொஞ்சம் லெட்டெல்லாம் இருக்குது, ஆல்ரெடி ரீபால் பண்ண அந்த லெட்டெல்லாம் இருக்குது. ஸோ நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். சரி இப்போ நம்ம தனியாக டிஷ்யூ பேப்பர் மேலே ஐசி வச்சு பண்ணுறதுக்கும் இந்த மேக்னெட்டிக் பேடில் வச்சு பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ நான் ஸ்டென்சிலை கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கும்போது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது
அந்த மேக்னெட் ஆனது ஸ்டென்சிலில் கிரிப்பாக இழுத்து பிடிச்சிக்குது. சரி, இப்போ இழுத்து பிடிச்சிக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடியில் மேக்னெட்டுங்கிறனால ஸ்டென்சிலை இழுத்து பிடிச்சிக்கிச்சு. நீங்கள் ஒரு சப்போர்ட்டுக்கு மட்டும் நீங்கள் கையை இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதாவது கைங்கும் போது நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐசிக்கு மேலேயும் கீழேயும் வி ஷேப்பில் சும்மா ஸ்டென்சிலை பிடிச்சிக்கிறோம், அவ்வளோதான், அழுத்தக்கூடாது, சும்மா பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் பிபிடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ட்ரை பண்ண பிபிடியை சரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ட்ரை பண்ண பிபிடியை இந்த 17ஆம் நம்பர் பிளேடு, அதாவது இந்த பிளேடில் நான் ட்ரை பண்ண பிபிடி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் கையை வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த பிபிடியை அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த பிளேடுங்கிறதுனால நீங்கள் அப்படியே இந்த பிபிடியை திருப்பி என்ன பண்ணிக்கலாம், எக்ஸஸான பிபிடி அதில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் பேடில் பண்ணுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஸ்டென்சில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நகராது. ஏன்னா ஆல்ரெடி மேக்னெட் என்ன பண்ணிட்டு இருக்கிறத பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் நகராது. இதே இந்த பேட் இல்லாமல் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் இப்போ நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதை பார்க்குற இல்லைங்களா, அவங்க என்னென்னா இப்போ கை வச்சு அழுத்தி பிடிக்கும்போது எப்படி பிடிக்கணுங்கிறது அவங்களுக்கு பிகினர்ஸ்ன்றதுனால தெரியறதில்ல. அப்போ ஸ்டென்சில் நகர்ந்துருது. அப்போ ரீபால் பண்ணும்போது பால்ஸ் கரெக்டாக வரமாட்டேங்குது. அப்போ யூனிவர்சல் ஸ்டென்சிலில் நமக்கு ரீபாலே வராது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சரியா? ஸோ அதனால தான் இந்த பிளாட்ஃபார்ம் வாங்கி நான் ட்ரை பண்ணேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. சரி, அதனால தான் இப்போ பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீபால் வரல, எனக்கு யூனிவர்சல் ஸ்டென்சிலில் ரீபால் வரல அப்படின்னா இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ பிபிடி அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து ஸ்டென்சில் ஆடாமல் மேலே லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து துடைச்சிக்கங்க. எதுக்காக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸஸ் பிபிடி ஏதாவது லோடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்படி துடைக்கும் போது அதெல்லாமே வந்துடும். ஸோ அந்த பால் அன்ஈவன் வர பிரச்சனை இருக்காது. ஆனால் இப்படி துடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டென்சிலை ஆட்டிடுவாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையாகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனால் அந்த மேக்னெட்டிக் பேடாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் ஸ்டென்சில் நகராது. ஏன்னா நம்ம கையிலையும் கிரிப்பாக பிடிச்சிட்ருக்குறோம். இன்னொன்று கீழே அந்த மேக்னெட்டிக் பேடும் அந்த ஸ்டென்சிலை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் நகராது. ஸோ அப்போ நல்லா துடைச்சதுக்கப்புறம் ட்வீசரை ஸ்டென்சிலில் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ரீபால் பண்ணுறதுக்கான டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளோயரில் யூஸ் பண்ணுறது 300க்கு 60, அதாவது 861 DW அப்படின்ற ப்ளோயர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நான் வைக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு 60. ஸோ இது மேக்னெட்டிக் பிளாட்ஃபார்முங்கிறனால பால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும். ஸோ அப்போ ஸ்டென்சிலை சுற்றியும் லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்னரில் வச்சுக்கிட்டு ஸ்டென்சிலை ஒரு ஹைட்டில் ப்ளோயரை ஒரு ஹைட்டில் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு பாலாக பண்ணணும். சடனாக பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பாலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ரீபால் ஆயிரும். ஆனால் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் வச்சு பண்ணுறதுக்கும் அந்த மேக்னெட்டிக் பேடில் வச்சு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைமிங் வித்தியாசம் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் உடனே ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பால் ஆகும். ஆனால் ப்ளோயரை ஸ்டென்சிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பிடிச்சிட்டு ஒவ்வொரு இதாக காட்டணும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாலுமே அழகாக பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூனிவர்சல் ஸ்டென்சிலில் டம்மி பேட்ஸ் நிறையா இருக்குது. அதாவது டம்மி பேட்ஸ் அப்படின்றத நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒதுங்கி நிற்கிது. என்ன காரணம் அப்படின்னா அந்த ஐசியில் அந்த பேட்ஸ் அங்கே இல்லை, அது வந்து என்சியாக இருக்குது. ஸோ இது யூனிவர்சல் ஸ்டென்சிலுங்கிறதுனால நமக்கு எல்லா இடத்துலையுமே அவங்க அந்த ஹோல்ஸ் கொடுத்ததுனால நம்ம பிபிடி எல்லா இடத்துலையுமே தான் லோடாக இருக்குது. அந்த பால்ஸ் இருக்கிற இடத்துல லோடான பிபிடி எல்லாமே ஐசி பிடிச்சிக்கிச்சு. இந்த பால் இல்லாத இடத்துல லோடான பிபிடி எல்லாமே ஓரமாக ஒதுங்கி நிற்கிது. ஸோ இப்போ நான் ஏன் ப்ளோயரை ஒரு ஹைட்டில் தூக்கிட்டு பண்ண சொன்னேன் அப்படின்னா இப்போ நீங்கள் கிட்ட கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா இது சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப கிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த ஏரில் இது ஜம்ப் ஆகி பக்கத்தில் இருக்கிறதோட போயிட்டு என்ன ஆயிரும், ஒட்டிக்கும். சரிங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீட்டாக என்ன ஆயிடுச்சு, ரீபாலாகி வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் பேடுங்கிறது நமக்கு ஒரு பிகினர்ஸுக்கு, அதாவது யூனிவர்சலில் ரீபாலிங் வராதவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் இது. ஸோ இப்போ நான் ஐசி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி இதோடைய ஃபைனல் அவுட்புட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃப்ளக்ஸு போட்டு அகைன் ஹீட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் டம்மி பால்ஸ் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ளக்ஸ் போட்டு ஹீட் பண்ணிங்கன்னா அந்த பால் உங்களுக்கு ஜம்ப் ஆயிரும். ஸோ அப்போது ஃப்ளக்ஸ் போட்டு ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டென்சிலேருந்து ஐசியை எடுத்துடலாம். ஸோ இப்போ ஸ்டென்சிலேருந்து ஐசி எடுக்கும்போதும் என்னென்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இப்போ பேசிகிட்டு இருந்ததுனால அந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசியை பிடிச்சிருக்கும்.
அதே மாதிரி சப்போஸ் நான் பண்ண பாலில் ஏதோ ஒன்று பெருசாக இருந்துச்சுன்னா ஸ்டென்சில்லேருந்து ஐசி வராது. ஸோ இப்போ ஐசி வந்து அப்படியே பிடிச்சி இப்படிலாம் இழுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் தின்னர் அப்ளை பண்ணி மேலே க்ளீன் பண்ணிங்கன்னா ஐசி அதுவாக கீழே விழுந்துடும். இப்போ ஸ்டென்சில்லேருந்து நான் ஐசி எடுத்துட்டேன். ஸ்டென்சில்லேருந்து ஐசி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டம்மி பால்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அது யூனிவர்சலில் தானே பண்ணோம். அப்போ டம்மி பால்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் எல்லா பேடில் எல்லா பாலுமே என்ன இருக்குது, ஒட்டி இருக்குது. இப்போ இதை க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளீன் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இதோட ரிசல்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா பேட்லேயுமே பால்ஸ் என்ன இருக்குது, அழகா ஃபார்மை ஒட்டி இருக்கு. பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்இவன்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் ஒரு சில பால்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். அது என்ன ரீசன்னா, அதில் நம்ம தின்னர் அப்ளை பண்ணோம் இல்லைங்களா, அந்த தின்னரோட பிரதிபலிப்பில் ஒரு சில பால் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் பால் வந்து கரெக்டான சைஸில் தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பால் வந்து மேகே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க், இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏரோ மார்க்கு. ஸோ யூனிவர்சல் சென்சிங்னால அந்த ஏரோ மார்க் மேலேயும் ஒரு பால் என்ன இருக்குது, ஒட்டி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ அவ்வளோதான். ஸோ இப்போ ரீபால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இதில் வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஃப்ளக்ஸு போட்டு ஹீட் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். ஏன்னா நம்ம சென்சிலேருந்து அப்படியே அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இது யூனிவர்சல் சென்சில்ன்றதுனால நம்ம ஃப்ளக்ஸு போட்டு ஹீட் பண்ணலை. ஸோ இப்போ ஐசி நம்ம அதுலேருந்து கழட்டினதுக்கப்புறம் இதில் இருக்கிற டம்மி பால்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, டம்மி பால்ஸ் ஏதாவது எங்கேயோ ஒட்டிகிட்டு இருக்கான்றதை நான் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ளக்ஸு போட்டு இதை ஹீட் பண்ணும்போது அந்த டம்மி பால்ஸ் உங்களுக்கு தெரியாமல் எங்கேயோ ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அது வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு பெருசாகி போயிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ளக்ஸு போட்டு இதை ஹீட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி இப்போ டைரெக்டாக நம்ம பேடு மேலே வச்சு ஹீட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹீட்டெல்லாம் அந்த பேட் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ லைட்டாக ஐசியை தூக்குன மாதிரி பிடிச்சிக்கிட்டு உங்கள் ப்ளோயரில் ஃப்ளக்ஸ் எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் ஃப்ளக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நீங்கள் ஃபைனலாக ஒரு ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பாலுமே உங்களுக்கு ஒரு ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு என்ன இருக்குது, ரீபால் ஆகிருக்கு. யூனிவர்சல் ஸ்டென்சிலில் ரீபால் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவும் ஒரே ஷாட்டில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு அந்த ரிசல்ட் எப்படி நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் பேரில் பண்ணதுனால ஸோ ரொம்ப நம்ம ரிஸ்க் எடுக்காமல் ஜஸ்ட்டு சும்மா பிடிச்சி என்ன பண்ணியாச்சு, பண்ணிட்டோம். சரி, ஓகே. இப்போ ரீபாலிங் பண்ணது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரீபாலிங் அப்படின்றது ரொம்ப டஃப்பு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ப்ராப்பரான டூல்ஸு, ப்ராப்பரான மெத்தடில் நீங்கள் ரீபால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இது சாத்தியம்தான். பட் அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ ரீபால் அப்படிங்கும்போது இப்போ இந்த எஸ்ஓசி தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. ஸோ இதை ரீபால் பண்ணுறதுல தான்
ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஏன்னா அந்த பவர் ஐசி சார்ஜிங் ஐசிலாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது டக்குன்னு ரீபால் ஆயிரும். ஆனால் இதோட சைஸ் பெருசாக இருக்குது, நம்பர் ஆஃப் வால்ஸ் அதிகம். அப்படிங்கும்போது சேம் சின்சில் ரீபாலிங் ஓகே, பட் யூனிவர்சலில் எனக்கு அந்த அளவுக்கு பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து மிட் ஃப்ரேம் ரீபால் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் இது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக இதில் அப்படியே ஐசி வச்சு ஸ்டென்சில் மேலே வச்சு பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டென்சில் வந்து பல்ஜ் ஆயிரும், ஒப்பிடுது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்போ ரீபாலிங் அப்படின்றது அதான் சொல்கிறேன், ப்ராப்பரான டூல்ஸு ப்ராப்பரான ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நீங்களும் ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கிறீங்க, பேசிக் லெவலில் தான் நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த காம்போ மாற்றுறது, மைக் ஸ்பீக்கர் மாற்றுறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் ரீபாலிங் அந்த ஆண்ட்ராய்டில் அந்த மதர் போர்ட் செக்ஷன்ஸ் அந்த அளவுக்குலாம் எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா மார்ச் 9th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிகினர்ஸ்க்கானது, பிகினர்ஸ் டு மாஸ்டர் அப்படின்ற மாதிரி கோர்ஸ் தான் அது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து A to Z எல்லாமே உங்களுக்கு அதில் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 9th வந்து அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் புக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் என்ன ஃபியூ சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி அட்வான்ஸ் மாஸ்டர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மந்த்துக்கான பேட்ச் வந்து ஃபுல்லாயிருச்சு. ஸோ ஏப்ரல் மந்த்துக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த ரீபாலிங்லாம் எனக்கு ஓரளவு பண்ணிட்டு இருக்கிறேன், பட் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. அதே மாதிரி சர்வீஸுமே இந்த லைட்டிங்கு, சார்ஜிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்டன் பண்ணிடுறேன். ஆனால் அந்த பவர் செக்ஷன் அப்படிங்கும்போது அந்த பூட் சீக்வன்ஸ் எனக்கு தெரியல. இப்போ டெட்டுன்னு வருதுன்னா அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பார்க்கறதுன்றது தெரியல. இப்போ நெட்வொர்க் செக்ஷன் வருது அப்படின்னா இருக்கிற எல்லா ஐசியுமே மாற்றிடுறேன், ஆனால் எனக்கு நெட்வொர்க்கு வரமாட்டேங்குது. பட் ஆனால் எல்லா வோல்டேஜஸ் வருது, ஆனால் நெட்வொர்க் வரல. பட் அது ஸ்கிமேட்டிக் லெவலில் எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, ஸ்கிமேட்டிக் பார்க்க தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாஸ்டர்ஸ் கோர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாஸ்டர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மந்த்துக்கு புக்கிங் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அதுலேயே 10 மெம்பர்ஸ் மேலே ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஏப்ரல் மந்த்துக்கு தான் இப்போதைக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் பேட்சுக்கு புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, நான் பேசிஸ் பண்ணிவிட்டு நான் அட்வான்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் கமிங் மார்ச் 9th பேட்சுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.